பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. வாழ்வில் நாம் மன்னிக்க வேண்டியவைகளை மன்னிக்காமல், அதன் மூலமாக நம் மனதில் எழும்பும் எதிர்மறை எண்ணங்களுடன் வாழ்வதால், அப்படின்னா எதிர்மறை எண்ணங்களை நம் மனதில் புதைத்து கொண்டு வாழ்வதால் நம் சுபாவம் நச்சாகும், நம் உறவுகள் கெடும். அது மட்டுமா, தவறான முடிவுகளை நோக்கி நம்ம நகர்வோம். ஏன், சில வேளைகளில் நல்ல உறவுகளை முற்றிலும் இழக்கும் பரிதாப சூழலுக்குள் நம்ம தள்ளப்படுறதும் உண்டு. இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்பு ஒரு சின்ன கதை. குமார் என்கிற இளைஞன் மார்க்கெட்ல ஒரு முதியவரை சந்தித்தான். சார், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் உங்க மாணவன் குமார் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான். அந்த முதியவர் முகத்தில சின்னதா மகிழ்ச்சி. நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க என்று முதியவர் கேட்க, நான் டீச்சரா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லலாம். முதியோர் முகத்தில் மேலும் மகிழ்ச்சி. நீனும் என்ன மாதிரியே டீச்சர் ஆயிட்டியே, எப்ப டீச்சர் ஆகணும்னு நீ முடிவு பண்ண அப்படின்னு பெரியவர் கேட்க, இளைஞன் தொடர்ந்தான். நான் 5வது வகுப்பு படிக்கும்போது என்னுடைய நண்பன் புது வாட்சை கட்டியிருந்தான். அந்த வாட்சை பார்த்தவுடன் அந்த வாட்ச் என்னை அதிகமாக ஈர்த்தது. அந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் நண்பன் அந்த வாட்சை டேபிள்ல கழட்டி வச்சுட்டு டாய்லெட்டுக்கு போகும்போது, அந்த நேரத்துல யாருக்கும் தெரியாத போது அந்த வாட்சை எடுத்து என் பேண்ட் பாக்கெட்ல ஒளிச்சு வச்சுட்டேன். என் நண்பன் கிளாஸ் ரூமுக்கு திரும்பி வந்து வாட்ச் கிடைக்காததுனால் டீச்சராகி உங்களிடம் கம்ப்ளைண்ட் பண்ணினான். நீங்களும் எல்லார்கிட்டயும் கேட்டீங்க. யாராவது வாட்ச் எடுத்திருந்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம வந்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அந்த நேரத்துல எனக்கு பயம் இருந்ததால் அந்த வாட்சை உங்களிடம் கொடுக்கல. அது மட்டும் இல்லாம, அப்ப நான் கொடுத்தா எல்லாரும் என்ன திருடனா பார்ப்பாங்க. என் அம்மா அப்பா என்ன அடிப்பாங்க. இதுக்கு பயந்ததாலோ என்னமோ அந்த நேரத்துல நான் உங்கள்கிட்ட கொடுக்கல. ஆனா நீங்க கிளாஸ் ரூம் கதவை பூட்டினீங்க. எல்லாரையும் வட்டமாக நிக்க சொன்னீங்க. எல்லார் கண்களையும் மூடவும் சொன்னீங்க. பின் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பாக்கெட்லயும் செக் பண்ண ஆரம்பிச்சீங்க. என் பாக்கெட்ல அந்த வாட்சை எடுத்த பின்னும் மீதி இருந்த மற்ற ஸ்டூடெண்ட்டுகளையும் நீங்க செக் பண்ணீங்க. அப்புறம் எல்லார் கண்களையும் திறக்க சொன்னீங்க. வாட்ச் கிடைச்சிருச்சுன்னு என் நண்பரிடம் வாட்சை திருப்பி கொடுத்தீங்க. அது மட்டும் இல்ல, அந்த வாட்ச் யார் எடுத்தாங்கன்றத குறித்து யார்கிட்டயும் நீங்க சொல்லல. என்னையும் தனிப்பட்ட முறையில அழைத்து தண்டிக்கவும் கண்டிக்கவும் ஏன் திட்ட கூட செய்யல. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த நினைவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னு அந்த குமார் கேட்க, பெரியவர் தொடர்ந்தார். அந்த நிகழ்வு ஞாபகம் இருக்கு. ஆனா யார் எடுத்தாங்கன்றது எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த நேரத்துல நானும் என் கண்களை மூடி இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. பெரியவர் தொடர்ந்தார். நான் அந்த மாணவன் பாக்கெட்ல வாட்ச் எடுத்த பின்னும் என் கண்ணை நான் திறக்கல. ஏன்னா அதன் பின் அவனை நான் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது என் விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாம, அதன் பின் நான் அவனை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க நேரிடும். அது அவன் எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி முடித்தார். இதை கேட்ட குமாரனின் கண்களில் கண்ணீர். இதுவரை முன்மாதிரியாக பார்த்து கொண்டிருந்த குமார் அவரை மாமனிதராக பார்க்க ஆரம்பித்தான். பைபிள்ல மன்னிப்பு குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மத்தேயு 6:14 மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மார்க் 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைகளை அவனுக்கு மன்னியுங்கள் அப்படின்னு இருக்கு. நம்ம பார்க்க போகும் நபர் தாவீது. சவுல். சவுல் ஆரம்பத்தில் தாவீதுடன் நல்ல இணக்கத்தில் இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல சவுல் தாவீதை எதிரியாக பார்க்க தொடங்கினார். ஏன், கொலையே செய்ய முயற்சித்ததையும் நம்ம பார்க்கிறோம். விரட்டி விரட்டி துரத்தியதை நம்ம பார்க்கிறோம். தாவீது மலை குகை ஓடி ஒளிந்ததையும் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் தாவீது சவுலை கொலை செய்ய சந்தர்ப்பம் கிடைத்த பொழுதும் தாவீதின் மனுஷன் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி செய்வாயாக சொல்லும் போதும், அது 1 சாமுவேல் 24:6 இருக்கு. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவர் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு
கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி, தன் மனுஷனை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல், இவ்வார்த்தையினால் அவர்களை தடை பண்ணினார் அப்படின்றத பார்க்கிறோம். அது மட்டுமா? இன்னும் ஒரு படி மேல போய், சவுலின் குடும்பத்தாராகிய யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவர்கள் உண்டான தாவீது கேட்டதையும் நம்ம பார்க்கிறோம். இதன் மூலம் தாவீது சவுல் செய்த அனைத்து காரியத்தையும் மன்னித்து மறந்தது மட்டும் இல்லாம, அவன் குடும்பத்தில் உள்ளவர்களை தேடி சென்று உதவியதையும் நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்துல இருந்தும் நமக்கு என்ன புரியுதுன்னா, தாவீதின் வெற்றிக்கு காரணம் எந்த காழ்ப்புணர்வையும் தன் இருதயத்துல அவன் பிடித்து வைக்கல அப்படின்றது புரியுது. அவனுக்கு எதிராக வந்த அநீதி, கோபம், காயம், வெறுப்பு எல்லாவற்றையும் கடவுளின் பக்கம் அவன் திருப்பியதை நம்ம பார்க்கிறோம். சவுலின் வாழ்வில் இருந்து மன்னிக்க முடியாத தன்மை எதிரிக்கல்ல, நமக்கே அது விஷயமாக மாறும் அப்படின்றது புரியுது. நம் பார்வையை பழுதாக்கும் அப்படின்றது புரியுது. மன்னிப்பது நாம் விடுதலை ஆவதற்கு, நமக்கானவைகளை அடைவதற்கு, நம் பார்வையை தெளிவாக்குவதற்கு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் பெறுவதற்கு, நம் மனதில் அமைதி பெறுவதற்கு அப்படின்றது புரியுது. நாமும் தாவீது மாதிரி இருப்போமா? சவுலை மன்னிப்போமா? ஆசிரியர் மாதிரி இருப்போமா? முன்மாதிரியா இருப்போமா? நம்ம எப்படி இருக்கோம்? செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா? ஹேவ் எ நைஸ் டே. பை பை அண்ட் டேக் கேர்.